வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஐயா நான் கடை வச்சுருக்கிறேன், தொழில் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எதுலேயுமே வந்து லாபம் வர மாட்டேங்குது, எதில் தொட்டாலும் நஷ்டமாக தான் வருது, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதற்கு பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று யானை வணங்கி என்ற மூலிகையை நீங்கள் காப்பு கட்டி எடுத்து சாபநிவர்த்தி செய்து அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பிறகு தலை வாழை இலை விரித்து பூப்பழம் தேங்காய் சால படையிலும் வைத்து யானை வணங்கி வைத்து ஒரு 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. 5 எலுமிச்சம்பழம் வைத்து லட்சுமி மந்திரம் அல்லது வசி மந்திரத்தை 1008 உரு ஜெபித்து 3 நாள் ஜெபிங்க. ஒரு நாளைக்கு 1008 உரு 3 நாள் நீங்கள் ஜெபித்து பிறகு 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்து 4 மூலையிலையும் புதைச்சிருங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் கடமாடி கட்டி தொக்கிடுங்க. அந்த யானை வணங்கி எடுத்து உங்களுடைய கல்லாப்பெட்டியாட்ட வைங்க, அல்லது உங்களுடைய சாமி படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அங்கே வைங்க. சாமி படத்தாண்ட வைங்க. வைத்து டெய்லியும் அதுக்கு பத்தி கற்பூரம் காட்டுங்க. இது போல் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜனம் தேடி வருவாங்க. காசு பணம் நிறைய ஆகர்ஷணமாகும். இது போல் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றியாகும். இதே போல் ஏறு சிங்க கிடைச்சாலும் கொண்டாந்து வைங்க. அதுவும் நல்ல பணங்காசு முன்னேற்றம் வரும். நிறைய பேர் ஏறு சிங்கம்னு சொல்லிட்டு கூட வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஏறு சிங்கம் இல்லை, அதுக்கு பேர் வீரசிங்கம். ஏறு சிங்கம் என்பது வேறு, வீரசிங்கம் என்பது வேறு. யூடியூப்பில் வரதெல்லாம் பூரா வீரசிங்கம் தானே தவிர ஏறு சிங்கம் கிடையாது. ஏறு சிங்கம் அப்படின்ட்டு அதெல்லாம் நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. அது உண்மையான ஏறு சிங்கமே கிடையாது. ஒரிஜினல் ஏறு சிங்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வீரசிங்கத்தை தான் ஏறு சிங்கம் பொய் சொல்கிறாங்க. எதனாலும் பார்த்து செய்யுங்க. எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணிக்கலுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நன்றிங்க.